வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நாம் கடந்த சில தினங்களாக கிரகங்கள் தரக்கூடிய பலாபலன்களில் இருந்து ஒரு சிறப்புத்தன்மை பெற்ற சில பலாபலன்களை மட்டும் குறிப்பாக எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுக்கிர பகவானின் பலாபலன்கள். எவ்வளவோ அவர் நமக்கு கொடுத்தாலும் அவர் கொடுக்கும் பலாபலன்களில் இருந்து ஒரு சிறப்பான பலன்கள் சிலவற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் என்பவர் நமது ஆடைகள், ஆபரணங்கள், அழகு, ஒரு பவர், ஒரு அலங்காரம், ஒரு ஒரு ஈர்ப்பு, வசீகரம், இவைகள் அத்துணைக்கும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி நம்ம பலன்களை அவர் நமக்கு அள்ளி வழங்குகிறார். இவருடைய பலாபலன்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவர்களின் அனுகிரகம், இந்த சுக்கிர பகவானின் அனுகிரகம் சிலருக்கு கிடைக்கப் பெறாமல் அவர் படும் அவதிகளை நாம் பார்க்கிறோம். ஜாதகத்தை கொண்டாந்து அவர்கள் கொடுக்கும் பொழுது இதை கேட்டால் என்ன சொல்வது, அதுதான் எல்லாமே படம் போட்ட மாதிரி சொல்லிட்டீங்களே, அப்படிதான் இருக்கு, இதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லி வருத்தப்படுவது நமக்கு மிகவும் கஷ்டத்தை தருகிறது. எனவே ஒரு மனிதன் லௌகீக வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த சுக்கிர பகவானின் அனுகிரகம் இன்றியமையாததாக இருக்க வேண்டும். இவருடைய அனுகிரகம் உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் வாழ்வது வீண் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு பலன்களை இந்த சுக்கிர பகவான் வைத்திருக்கிறார். இவருடைய சில பலன்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததை நாம் இந்த பதிவுக்குள்ள பார்க்குறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த சுக்கிர பகவானின் பலாபலன்கள், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்களிலேயே சிறப்புத்துவம் வாய்ந்த பலாபலன்களாக நாம் பார்ப்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த சிறுநீரக பை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரனுடைய ஆளுமையில இயங்கக்கூடிய உடல் உறுப்புகள், இது உடல் உறுப்பு ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ உறுப்புகள் இவைக்கு காரகராக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இதை ஏன் முக்கிய பலன் என்று சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சிறுநீரக உறுப்பு செயலிழந்து போய் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பகவான் பாதித்திருக்கிறது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாதகத்தை ஜோதிடரிடத்து கொடுத்து அதை முன்பே பார்த்திருந்தால் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த நோய் வாய்ப்பின் தன்மையை குறைத்து கொள்வதற்கோ அல்லது ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு போக முடியாமல் அதை ஆரம்ப ஸ்டேஜிலேயே தடுத்து விடுவது, உடலை பாதுகாத்து கொள்வது, இது போன்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்கலாம். அவர்கள் ஜாதகத்தை கொடுத்து
தெரிந்து கொள்ளாததின் விளைவாக இவைகள் அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதிக்கு தொடர்பு ஏற்பட்டு அல்லது 6ல் அமர்ந்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு சிறுநீரக உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய் வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீரிழிவு நோய், சுகர் கம்ப்ளைண்ட், சுகர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு இந்தியா தான் உலகிலேயே சர்க்கரை நோய்க்கு பெயர் போன நாடாக முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நாம கேட்கும்போது மிகவும் வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு காரகரும் இந்த சுக்கிர பகவான் தான். அதனால் தான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தில் கொடுத்து எனக்கு இந்த நோய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி முதலில் பார்த்து விடுங்கள். நீங்கள் குபேரனாக ஆகிறீர்களா, சம்பத்து ஆகிறதா, அதிர்ஷ்டம் இருக்கிறதா, அப்படி வருவீர்களா, இப்படி வருவீர்களா என்பதெல்லாம் நீங்கள் கேட்பதை விடுவித்து, நான் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருப்பேனா, எனக்கு என்ன நோய் வாய்க்கும், அந்த நோயிலிருந்து நான் விடுபடுவனா அல்லது நாள்பட்ட நோயா, உடனடியாக குணமாகக்கூடிய நோயா என்பதை இதை முதலில் நீங்கள் ஜோதிடரிடத்தில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம்தான் சிறந்தது. உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவர் உயிரோடு வாழ முடியாது. உயிரோடு வாழ முடியாவிட்டால் பின்பு என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லோரும் நீங்கள் அறிந்ததுதான். எனவே நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் நோய் இல்லாத நிலை வேண்டும். நோய் இல்லாத நிலை வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு இந்த சர்க்கரை நோயை கொடுப்பவரும் இந்த சுக்கிர பகவான் தான் அப்படின்றத தெரிஞ்சிங்க. அதற்கும் அவர் 6ஆம் பாவகத்தில் தொடர்பு பெற வேண்டும். சுக்கிரன் 6ல் அமர்ந்தால், 6ஆம் அதிபதியோடு அமர்ந்தால், 6ஆம் அதிபதி சாரம் கொடுத்திருந்தாலும் சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் அப்படின்றது கட்டாயம் வரும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை பார்த்து இப்பொழுதே அவர்களின் ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு இது போன்ற நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களது உணவு முறையை சரியாக உணவு உண்ண கற்றுக் கொடுங்கள். ஏன்னா உணவுதான் மருந்து. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான பலனை நமக்கு நம் முன்னோர்கள் ரிஷிமார்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து. எல்லோரும் மருந்தை எடுத்துக்கொள்வார்கள், நாம் மட்டும்தான் மருந்தையே உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் நோய் வாய்ப்பு பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களது ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதற்கேற்றவாறு உணவு முறையை பயன்படுத்தி கொடுங்கள். உணவு முறையை அவர்களுக்கு இப்படிதான் சாப்பிட வேண்டும், இதைதான் சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களை பழக்கப்படுத்தி வைத்து விடுங்கள். நாளடைவில் பின்பு அவர்களுக்கு அந்த நோய் வந்தாலும் அதனுடைய தாக்கம் பெருவாரியாக இருக்காது. அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், பிழைத்துக் கொள்வார்கள். 80% வாய்ப்புகள் கொடுக்கும். உணவுதான் பிரதானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க
எதன் வழியாக சரி பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக சுக்கிர பகவான் ஆடம்பரம் பந்தா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருங்க. சுக்கிர பகவான் பொருளாதாரத்திற்கும் அவர்தான் காரகர். இந்த குரு பகவான் தனக்காரகன், பணக்காரகன் அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க திடீர்னு இப்ப சுக்கிரனும் பணக்காரகன் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. குரு பகவான் பொருளாதாரம் பயன்படாது. கட்டுக்கட்டா அடுக்கி பீரோல வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய பணம் குரு பகவானின் பணம். செல்வந்தர் அப்படின்ற ஒரு முத்திரை கொடுக்கும். ஆனால் சுக்கிரனினுடைய பணம் ராஜ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய, உங்களுக்குள் புழங்கக்கூடிய, நீங்கள் செலவு செய்யக்கூடிய அத்தனை பணமும் சுக்கிரனின் அனுகிரகத்தால் தான் செயல்படும். சுக்கிரன் ஒருவருக்கு சிறப்பில்லை என்றால் அவர் பணம் செலவழித்து மகிழ்ச்சியை அனுபவிப்பது குறைவாகத்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்த்திருக்கலாம், பெரிய பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார்கள். ஆனால் மனமகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆடம்பரமாக, பந்தாவாக நினைத்ததை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள். மிகவும் எளிமையாக இருப்பார்கள். செலவு அதிகம் செய்யாம ஒரு சிக்கனம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். பகட்டு பந்தாவை விரும்ப மாட்டார்கள். அதற்கெல்லாம் காரணம் பார்த்தீர்கள் என்றால் சுக்கிர பகவான் பலம் இழந்து இருப்பார். அதேபோல் இந்த சுக்கிர பகவான் என்பவர் எந்த ஜாதகத்தில் பலம் இழந்து இருக்கிறதோ, நீசம் ஆகியிருக்கிறார்களோ, அல்லது 6, 8 இந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் கவனம் தேவை. நாய்க்கடிக்கு உட்படுவார்கள். நாய் அவர்களை மோப்பம் பிடிக்கும். நாய் அவர்களை துரத்தும். நாய்க்கடிக்கு உட்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரன் பலம் இழந்தவர்கள் நாயை பார்த்தால் அவர்கள் விலகி வந்துவிட வேண்டும். சுக்கிரன் பலம் இல்லாவிட்டால் அவர்கள் அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். நாய் முகர்ந்து முகர்ந்து பார்க்கும், கிட்டே வரும் அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கெல்லாம் சுக்கிர பகவானின் அனுகிரகம் குறைவு அப்படின்னு சொல்லி. இது போன்ற இன்னும் நிறைய பலாபலன்களை எல்லாம் சுக்கிர பகவான் மனித குலத்திற்கு வாரி வழங்குகிறார். அவற்றில் சில பலன்களை நாம் இன்று பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.